வந்தாய். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என ஐயன் வள்ளுவரின் வாக்கினை காக்க, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என ஐயன் வள்ளுவரின் வாக்கினை காக்க, மறவா நெஞ்சோடு மானுடம் போற்றி மாநிலம் ஆளும் மாண்புறு தலைவா. ஐயா அவன் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு குருதி கொடையளிப்பு விழாவினை தலைமையேற்று நடத்தவிருக்கும் நம் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மற்றும் மண்ணின் மைந்தருமான பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் நகர செயலாளர் ஐயா அவர்களுக்கும் கிள்ளி வரச் சொன்னால் அள்ளி கொண்டு வரும் ஆற்றல் படைத்த நாயகர்களான இளைஞர் அணியின் பொறுப்பாளர் சகோதரர்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குருதி கொடை என்பது மனித நேயத்தின் ஆகச் சிறந்த அடையாளம். ஆம், குருதி கொடை என்பது மனித நேயத்தின் ஆகச் சிறந்த அடையாளம். நம் மகத்தான தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் குருதி கொடை விழாவினை ஏற்பாடு செய்து ஆயிரக்கணக்கான யூனிட் குருதிகளை சேகரித்து அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்குவது என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல. இது ஒரு சமூக புரட்சி. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஆகச் சிறந்த உதவி அவசர காலத்தில் வாரி வழங்கக்கூடிய ரத்தம் மட்டுமே. இது ஒரு உயிர்களுக்கு உன்னத பணி. ஆம், விபத்துகளில் சிக்குவோர், பிரசவகால பெண்மணிகள் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் நோயாளிகள் என பலரின் உயிரை காப்பது இந்த குருதி கொடை வழங்கும் முகாம்கள் மட்டுமே. சாதி மதமற்ற மனித நேயம். இரத்தத்திற்கு சாதியோ மதமோ கிடையாது. நம் அன்பானவர்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு துளி குருதியும் நாளை ஏதோ ஒரு நோயாளி ஏழையின் உடலில் ஓடி உயிரை காக்கும் பொழுது அவ்விடத்தில் மனித நேயம் மட்டுமே தலை நிமிர்ந்து வென்று நிற்கிறது. என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் முதல்வர் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாளிற்கு நாம் அனைவரும் அளிக்கக்கூடிய ஆக சிறந்த பரிசு எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம் தலைவர் அவர்கள் மக்களுக்காக உழைப்பவர், மக்களின் நலனை தன் நலனாக கருதுபவர். அத்தகைய உன்னதமான தலைவரின் பிறந்த நாளில் பொன்னாடைகளோ பூங்கொத்துகளோ தருவதை விட பல உயிர்களை காக்கும் குருதி கொடை முகாம்களை நடத்துவதே ஆகச் சிறந்த பரிசாகும். நம் இளைஞர் அணியினர் சேர்ந்து நடத்தும் இந்த ஆகச் சிறந்த பணியானது நம் முதல்வரினுடைய சிந்தனைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் நாம் அனைவரும் இணைந்து தருகின்ற உண்மையான விசுவாசமே ஆகும். மண்ணுயிர் காக்கும் மாண்புறு நாளில் விண்ணுயிர் தொண்டின் வழி இதுவன்றோ, தலைவரின் பிறந்த தரணி போற்ற விலையில்லா குருதியினை வாரி வழங்கிடுவோம். வார்த்தை மலர்களால் வாழ்த்துவதை விட வாழும் உயிர்களை காக்கும் குருதி மலர்களால் வாழ்த்திடுவோம். இன்று வாழ்த்தும் கரங்கள் நாளை வழங்கும் கரங்களாக மாறட்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவே தமிழகத்தின் நம் தமிழர் பண்பின் மிகச் சிறந்த பண்பாகும். ஆம், என் அன்பிற்கினியவர்களே, இணைந்து நடத்தும் இந்த சிறப்பான குருதி கொடை முகாமினை அனைவரும் நம் இளைஞர் அணியினர் இணைந்து நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் தன்னார்வத்தோடு வந்து கலந்து கொண்டு தன் குருதியினை தானமாக அளித்த அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நம் அன்பு தளபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை வாழ்த்த எனக்கு வயதில்லை. ஆதலால் அவர் தம் பாதங்களை வணங்கி மகிழ்ந்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.